வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று ஓணம் பண்டிகை. மலையாள மொழி பேசும் கேரள மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. சென்னை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. சென்னை போரூரில் தொழில்நுட்ப மையத்தை திறந்தது அமெரிக்காவின் UPS நிறுவனம். இந்தியாவில் முதலாவதாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது பெருமை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 23வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்த நிலையில் ஏற்பாடு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பல துறைகளிலும் தமிழின் பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. செப்டம்பர் 15ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் ஏலம் விட வேண்டிய ஜெயலலிதாவின் முழு சொத்து பட்டியல் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் குறித்து அறிக்கை அளிக்க நீதிபதி உத்தரவு. அதிமுக மதுரை மாநாடு குறித்து விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட பாமக கூண்டோடு கலைப்பு. புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய மாநில அமைப்பு குழுவை அறிவித்தார் ராமதாஸ். சீமான் மீது 2011 அளித்த புகாரின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு நடிகை விஜயலட்சுமி வலியுறுத்தல். தம் மீதான நடிகை விஜயலட்சுமியின் குற்றச்சாட்டில் ஒன்றுமில்லை என சீமான் பதில். இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்க விருப்பமில்லை என்கிறார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். அனைவரையும் ஒருங்கிணைக்கவே விருப்பம் எனவும் தகவல். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் மாநிலத்துக்கு உரிய நிதி ஒதுக்கீடு முறையாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே மதவாத இருட்டை விரட்டும் விடியல் தேவைப்படுகின்ற காலம் இது என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். உலகின் முதன்மை பொருளாதாரம் கொண்ட 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும். 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்கவில்லை. வர இயலாது என்பதை பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக தகவல். நிலவில் பாதுகாப்பாக புதிய பாதையில் பிரக்யான் ரோவர் பயணிப்பதாக இஸ்ரோ தகவல். செப்டம்பர் 2ஆம் தேதி சூரியனை ஆய்வு செய்ய விண்ணில் பாய்கிறது ஆதித்யா L1. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார் நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். இன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் மலையாள மொழி பேசும் கேரள மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் முழுவதும் ஓணம் நிகழ்ச்சிகள் களை கட்டியுள்ளன. வெளிமாநிலங்களில் மலையாள மக்கள் வாழும் இடங்களிலும் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. சென்னை மாவட்டத்தில் இன்று ஓணம் பண்டிகைக்காக உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட UPS நிறுவனம் இந்தியாவில் முதலாவதாக சென்னை போரூரில் தொழில்நுட்ப மையத்தை திறந்துள்ளது. இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். UPS நிறுவனம் சென்னையில் தொழில்நுட்ப மையத்தை திறப்பது தமிழ்நாட்டுக்கும் தங்கள் ஆட்சிக்கும் கிடைத்த பெருமை என்று கூறிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடைபெறுவதன் அடையாளமாகவே இதை பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து ஆலோசித்து அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 23வது ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் ஏலம் விடப்பட வேண்டிய ஜெயலலிதா உட்பட 4 பேரின் முழு சொத்து பட்டியலை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். அப்போது 6 பினாமி நிறுவனங்களின் 65 சொத்து பட்டியலில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ள நிலையில் அதனை ஏலம் விட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேட்டறிந்தார். மேலும் வங்கியில் வைப்பு நிதி மற்றும் சேமிப்பு கணக்குகளில் உள்ள பணத்தை இன்றைய மதிப்பீடு குறித்து வங்கிகளுக்கு கடிதம் எழுதி தகவல்கள் பெற நீதிபதி உத்தரவிட்டார்.
மதுரையில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக மாநாடு குறித்து முன்னாள் முதலமைச்சர் OPS விரக்தியில் இருக்கிறார் என்றும், அந்த மாநாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சிக்கிறார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட பாமக அமைப்பு கலைக்கப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதன்படி உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட பாமக கலைக்கப்பட்டுள்ளது. புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய மாநில அமைப்புக்குழு செயலாளர் தர்மபுரி சண்முகம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு சீமான் மீது கொடுக்கப்பட்ட புகார் மனுவை மீண்டும் விசாரிக்க கோரி நடிகை விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றிய சீமானை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதனிடையே கேள்விகளால் கடும் கோபமடைந்த நடிகை விஜயலட்சுமி ஒருமையில் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சீமான் அவர்களுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்க போய் நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன கேள்வி அது? எங்க போயிருந்தீங்கன்னா நான் இங்க தான் இருந்தேன். என்ன பண்ண முடியும்? இல்ல மேடம், இத்தனை வருஷமா வந்து அப்பவே நீங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நீங்க ஏன் அதை சொன்னீங்க? அவர் எழுதி கொடுத்தாரா அப்படிலாம் கேட்காதீங்க. இது வந்து 2 மணி நேரம் படம் இல்ல. இதுல என்ன டைரக்ஷன் மிஸ்டேக், இதுல என்ன டைரக்ஷன் மிஸ்டேக் இல்ல. இது வாழ்க்கை. இது இப்படிதான் தப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து எவ்வளவு நொந்து போய் நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு நின்றுட்டு இருக்கோம் நினைக்கிறோம். நாங்க ஏதோ பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. நடிகை விஜயலட்சுமியின் குற்றச்சாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க, அவ்வளவுதான், வேற எதுல ஒன்றும் இல்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த 150 பக்க குற்றப்பத்திரிகை மற்றும் 3000 பக்க ஆவணங்களின் நகல் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது நீதிமன்ற காவலை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அணுகுமாறு செந்தில் பாலாஜி தரப்பை சிறப்பு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் திமுகவைச் சேர்ந்த 15 பேரின் நீதிமன்ற காவல் 3வது முறையாக செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் கரூரில் நடைபெற்ற வருமான வரி சோதனையின் போது அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி கார் கண்ணாடியை உடைத்ததாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திமுகவினரை கைது செய்தனர். தமிழ்நாடு மட்டுமல்ல, நாடு முழுவதுமே மதவாத இருட்டை விரட்டி விடியலை தர வேண்டிய பொறுப்பில் திமுக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவராக பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் முடிந்து 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை ஒட்டி தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்தியிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் நமது மாநிலத்துக்கு உரிய நிதி ஒதுக்கீடு முறையாக கிடைக்கும் எனவும் அதில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்க தமக்கு விருப்பமில்லை என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் நிதிஷ்குமாருக்கு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு உட்பட எதிலும் தமக்கு விருப்பமில்லை எனவும் அனைவரையும் ஒருங்கிணைக்கவே தான் விரும்புவதாகவும் கூறினார். உலகின் முதன்மை பொருளாதாரம் கொண்ட 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 41 இடங்களில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம்களில் பல்வேறு மத்திய அரசின் துறைகளில் சுமார் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். அரசு மற்றும் நிர்வாகத்தில் மாற்றங்களை கொண்டுவரும் தமது திட்டத்திற்கு இளைஞர்கள் மிக பெரும் வலிமையாக திகழ்வதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்கள் பொதுமக்களுக்கு பலனளிக்கும் முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வர இயலாது என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் G20 நாடுகள் கூட்டமைப்பில் உறுப்பினராக இருக்கும் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு ராணுவ நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதால் அவர் டெல்லி வரும் திட்டமில்லை என்று ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. ரஷ்யா சார்பில் வெளியுறவு அமைச்சர் செர்கேய் லேவ்ரோவ் கலந்து கொள்வார் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசியில் பேசிய புட்டின் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து மக்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் சென்றடைய வேண்டும் என்பதே நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார்.
மதுரை ரயில் பெட்டி தீ விபத்து தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் 9 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்நிலையில் இவ்விபத்து தொடர்பாக லக்னோவில் உள்ள பேசன் டிராவல்ஸ் ஊழியர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். ஜியோ ஏர் ஃபைபர் எனப்படும் 5G வயர்லெஸ் இணைய சேவை வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். அந்நிறுவனத்தின் 46வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களுக்கு இணையாக ஜியோ ஏர் ஃபைபர் இணைய சேவையை வழங்கும் என தெரிவித்தார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெற்ற கலாச்சார திருவிழாவில் பங்கேற்ற 85 பேர் கைது செய்யப்பட்டனர். 50,000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் இந்த திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. முதல் நாளான நேற்று கண்கவர் உடைகளை அணிந்து உற்சாகமாக நடனமாடினர். அதே சமயம் இந்த விழாவில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை பலர் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் பேரில் போதைப் பொருள் வைத்திருந்த 85 பேரை போலீசார் கைது செய்தனர். நிலவின் மேற்பரப்பில் பயணித்து வரும் சந்திரயான் 3 விண்கலத்தின் பிரக்யான் ரோவர் 4 மீட்டர் பள்ளத்தை கண்டறிந்து பாதுகாப்பாக திரும்பியது. தற்போது ரோவர் பாதுகாப்பாக புதிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலம் வரும் 2ஆம் தேதி காலை 11:50 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. உலகக்கோப்பை செஸ் தொடரில் 2ஆம் இடம் பிடித்த தமிழக வீரர் பிரக்யானந்தாவின் பெற்றோருக்கு எலக்ட்ரிக் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளதாக மஹேந்திரா நிறுவனத்தின் தலைவர் ஆனந்த் மஹேந்திரா அறிவித்துள்ளார். பிரக்யானந்தாவின் பெற்றோர் தங்கள் மகனின் ஆர்வத்தை வளர்த்ததற்காகவும் அயராத ஆதரவை வழங்கியதற்காகவும் அவர்கள் நம் நன்றிக்கு உரியவர்கள் என்று சமூக வலைதள பக்கத்தில் ஆனந்த் மஹேந்திரா பதிவிட்டுள்ளார். உலக தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஒட்டுமொத்த விளையாட்டு உலகின் ஈடு இணையற்ற அடையாளம் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நீரஜ் சோப்ராவின் வியத்தகு சாதனைகள் சர்வதேச விளையாட்டு அரங்கில் இந்தியாவை உயர்த்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று ஓணம் பண்டிகை. மலையாள மொழி பேசும் கேரள மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. சென்னை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. சென்னை போரூரில் தொழில்நுட்ப மையத்தை திறந்தது அமெரிக்காவின் UPS நிறுவனம். இந்தியாவில் முதலாவதாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது பெருமை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 23வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்த நிலையில் ஏற்பாடு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பல துறைகளிலும் தமிழின் பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. செப்டம்பர் 15ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் ஏலம் விட வேண்டிய ஜெயலலிதாவின் முழு சொத்து பட்டியல் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் குறித்து அறிக்கை அளிக்க நீதிபதி உத்தரவு. அதிமுக மதுரை மாநாடு குறித்து விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட பாமக கூண்டோடு கலைப்பு. புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய மாநில அமைப்பு குழுவை அறிவித்தார் ராமதாஸ். சீமான் மீது 2011 அளித்த புகாரின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு நடிகை விஜயலட்சுமி வலியுறுத்தல். தம் மீதான நடிகை விஜயலட்சுமியின் குற்றச்சாட்டில் ஒன்றுமில்லை என சீமான் பதில். இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்க விருப்பமில்லை என்கிறார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். அனைவரையும் ஒருங்கிணைக்கவே விருப்பம் எனவும் தகவல். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் மாநிலத்துக்கு உரிய நிதி ஒதுக்கீடு முறையாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே மதவாத இருட்டை விரட்டும் விடியல் தேவைப்படுகின்ற காலம் இது என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். உலகின் முதன்மை பொருளாதாரம் கொண்ட 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும். 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்கவில்லை. வர இயலாது என்பதை பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக தகவல்.
நிலவில் பாதுகாப்பாக புதிய பாதையில் பிரக்யான் ரோவர் பயணிப்பதாக இஸ்ரோ தகவல். செப்டம்பர் 2ஆம் தேதி சூரியனை ஆய்வு செய்ய விண்ணில் பாய்கிறது ஆதித்யா L1. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார் நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.